நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்டான மாங்கல்யம். ஸோ இந்த செட்டு வந்து எனக்கு பல ஆயிரம் செட்டுகளை வந்து ஆர்டர் எடுத்து கொடுத்த செட்டுங்க. ரொம்ப ராசியான செட்டு. இது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கோர்த்து மாடல் காமிக்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இதை அப்படியே வச்சுட்டு மாடல் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேறவங்களுக்கு நான் வேறு ஒரு குழுக்கள் எடுத்து அவங்களுக்கு கோர்த்து அனுப்பி வச்சுட்டேங்க. இது அவங்களுக்கு மாடலுக்காக ரெடி பண்ணது. பட் இந்த செட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதை பார்த்துட்டு பல ஆயிரம் பேர் நம்மக்கிட்ட வந்து மாங்கல்யம் வேணும்னு கேட்டு வாங்கினாங்க. ஸோ அதனால் இந்த செட் நம்மக்கிட்ட தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களோட மாங்கல்யம் மாடலை எனக்கு அனுப்பி உங்களோட பட்ஜெட்டையும் எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு உங்கள் மாங்கல்யத்தை வச்சு என்னெல்லாம் மாடல் வரும் அப்படிங்கிறத நான் அசம்பிள் பண்ணி காமிப்பேன். எது ஓகேவோ நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நம்ம மாங்கல்யம் ப்ராசஸ் பண்ண முறைங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோடு தாங்க. தோடுனா அங்கே பாருங்கள், ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் போடக்கூடிய தோடுங்க. ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாமா பக்கத்தில் எடுத்து? சும்மா ஒரு மாடலுக்காக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை மட்டும் ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன், சரிங்களா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3-4 மாடல் இருக்குது. அதை மட்டும் பக்கத்தில் காமிச்சிடுறேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஃபேன்சியாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரியும் காமிக்கலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க நம்ம சிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தோடு உங்கள் அம்மாவுக்கு, அக்காவுக்கு, பாட்டிக்கு யாருக்காவது கிஃப்ட் வாங்கி பண்ணணும், இல்லை அவங்களும் கேட்டுட்ருக்காங்க, எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உடனே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் இதை தோடு வாங்கிக்கலாங்க, சரிங்களா? இது சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க. சூப்பரான ஒரு ஐம்பொன் தோடுங்க. உங்களுக்கு காதுக்கு இச்சிங், இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தோடை வந்து வேறு புதுசு வாங்கி போட்டுக்கணுங்க. ஸோ இது ரொம்ப சூப்பர் ப்ளீஸிங்கில் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவை இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா? அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. பட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரே டிசைன்ஸ் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒரு 10 பீஸ் அப்படி இருக்குங்க. ஸோ சேல் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு ஏதாவது மாடல் மாற்றுற மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் வரும்போது 2-3 மாடல் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இந்த தோடுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இதில் வந்து தோடு ஜிமிக்கி போட்டாலும் அழகாக இருக்கும், வெறுமா ஒரு ப்ளூ கலர் கல் வச்சு போட்டாலும் அழகாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் இந்த தோடு ரெகுலராக போட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தோடு ரெகுலராக சின்ன வயசில் நான் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த வித சேதமும் ஆகாது. அது பாட்டுக்கு இருக்கும், சரிங்களா? நல்லா லுக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். சின்ன வயசு குழந்தைங்களும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போடலாம், மிடில் ஏஜுக்கு யார் வேணாலும் போடலாங்க. என் காதில் ஒரு தோடு இருக்கணும், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, நார்மல் லுக்கில் இருக்கணும், மீடியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோடு போடலாங்க. நீங்கள் ஒரு அழகான லுக்கில் இருக்குங்க. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஐம்பொன் தோடுங்க. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் உங்கள் காதை பண்ணாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஏற்கனவே காமிச்சதாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் சிறிதளவு டிஃப்ரென்ஸ் தாங்க. உங்களுக்கு இந்த தோடு வேணும் அப்படின்னா நீங்கள் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க. சூப்பரான ஒரு அழகான ஃபைன் ஃபினிஷிங் ஐம்பொன் தோடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்ன ஒரு அழகாக லுக்காக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுவும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு மாங்காய் பிஞ்சு தோடுன்னு சொல்லுவாங்க. இதை இடையிலையும் மாங்காய் பிஞ்சு வரும். இன்னொன்று இல்லை காமிச்சோம், அது இடையில வந்துச்சு. இதில் பாருங்கள், இடையில அழகாக ஒரு கம்பியாக கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஸ்கின் டோன் வெளியில் தோறிற மாதிரி ஒரு தோடு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஜுவல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு அது மாதிரி பிடிக்கும் ரொம்ப. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தோடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெகுலர் யூஸ்க்கு, வயதானவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ வாங்கி கொடுக்குறதுக்கோ ரொம்ப பொருத்தமான ஒரு தோடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம். அந்த தீவிரங்க, சரிங்களா? ஓகேங்க. அடுத்து இது பாருங்கள், ட்ராப்பு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி குண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி குண்டில் போட்டுக்கலாங்க. குண்டு அல்லது சின்ன பூத்தோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
குண்டில் தான் போடணும்னு இல்லை, சின்ன பூத்தோட்டில் கூட போட்டுக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக. இந்த பாருங்கள், பாக்கெட்டோட அப்படியே இருக்குது. நீங்கள் பாக்கெட்டை பிரித்து காமிச்சாலும் இப்படி தான் தெரிய போகுது இல்லையா, உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதெல்லாம் பிரித்து காமிக்கலை. ஏன்னா இப்போ ஸ்டாப்லர் போட்டிருக்கோம், இப்படியே வச்சு விற்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ அதனால் இப்படியே தனியாக வாங்கிப்பாங்க. ஆல்ரெடி வீட்டில் தங்கத்தோடு வச்சுருப்பாங்கன்னா இது மட்டும் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கு பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். ஐம்பொன் கோதுமை தொங்கல் இதுக்கு பேர். கோதுமை தொங்கல்ங்க இதுக்கு பேர். ஸோ இது ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த டிசைன் இருக்குது, சரிங்களா? இப்போவும் ஆனால் இப்போயும் கேட்குறாங்க எங்ககிட்ட, கடையிலையுமே ஆகட்டும், இப்போ நம்ம சேனல்லையுமே ஆகட்டும். இப்போ கூட சேனலில் 2-3 தோடு இருந்ததெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த பீசஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் பீசஸ் இருந்துச்சு. இது முன்னாடி வந்தது தான், பாக்ஸ் உள்ளேருந்து எடுத்தவங்க கடையில். சரியா, நிறையா ஐட்டம்ஸ் வந்து உள்ள புதையல், வீடு க்ளீன் பண்ணால் கிடைக்கும்ல, அது மாதிரி கடையை புரட்டி போடும்போது நிறைய புதையல் கிடச்சிட்ருக்குங்க. ஸோ பாக்ஸே பிரிக்காமல் புது பொருள் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குங்க கடையில். அப்புறம் பார்த்துக்கோங்க, நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதே பார்க்காம மேலே மேலே வாங்கி தாப்பாக அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஓகே அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க முதல்ல. ஏன்னா இதுக்கும் சில சமயம் இல்லாமையும் ஆகிடும் இல்லையா? இப்போ உடனே புக் பண்ணுறீங்கன்னா ஓகே, வீடியோ ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறீங்க, 10 நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாடல் மாற்றுறதுக்கு ரொம்ப பொருத்தமான தோடு அப்படின்னா அதை பாருங்கள், சூப்பராக இருக்கா? இந்த தோடு இதுக்கு பொருத்தமாக இருக்குங்க. இந்த தோடில் இந்த மாடல் மாட்டினோம் அப்படின்னா, மாடல் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த மாடல் மாட்டினாலும் பொருத்தமாக இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சி விடுங்க, சரிங்களா? இந்த தோடு நிறைய பேருக்கு தேவை இருக்குங்க. நிறைய பேர் பழையசாக விரும்புகிறாங்க, எனக்கு அது மாதிரி வேணும், இருக்கான்னு இங்கே கூட கேட்பாங்க, கடையிலையுமே கேட்பாங்க. இந்த பீசஸ் உள்ளே இருந்ததுனால நாங்கள் பார்க்கல, கேட்பாங்க. நிறைய இல்லைன்னு சொல்லி அனுப்பியாச்சுங்க. இப்போ தான் அதுவும் இப்போவும் நிறையாலாம் இல்லைங்க, ஒரு 4 பீஸ் தான் இருக்குது. ஸோ இது சேல் ஆகிடுச்சு அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிமிட்டட் தான். இது 2 பீஸ் தான் இதில் இருக்குது, இதில் 2 பீஸ் தான் இருக்குது. திரும்ப நான் வேணும்னா ரீஸ்டாக் பண்ணி ஹோல்சேலில் எனக்கு வந்து ஸ்டாக்கிஸ்ட்டை இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி இறக்கி பண்ணணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கோங்க. நீங்கள் செட்டாக வேணும்னாலும் இப்படி குண்டும் தொங்கலும் வாங்கிக்கலாங்க. இல்லை இது மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம், அல்லது இது மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. ஐம்பொன் குமிழ்ங்க இதுக்கு பேர். குமிழ் தோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் இதான் நம்ம போட்டிருப்போம். நம்மனா என் வயசில் இருக்கவங்க சின்ன வயசில் இதை போட்டிருப்பாங்க, இப்போ இருக்கவங்க வேறு தோடு கூட போட்டிருக்கலாம், இப்போ இருக்கவங்களுக்கும் இதே கூட போட்டிருக்கலாம். ஸோ அதனால் இந்த தோடுக்கு வந்து மாடல், டிசைனு, காலம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. தொந்தரவே இல்லாத ஒரு தோடு, சின்ன வயசில் போடக்கூடிய தோடுனா இந்த தோடு சொல்லலாங்க. குமிழ் தோடுன்னு சொல்லுவாங்க, குண்டு தொங்கல்னு சொல்லுவாங்க. இதை சேர்த்துறோம்னா இதுக்கு பேர் குண்டு தொங்கல். இதை சேர்த்தா இதுக்கு பேர் குண்டு தொங்கல். இதை மட்டும் போட்டால் குமிழ் அப்படி சொல்லுவோம், சரிங்களா? இதை சேர்த்தா குண்டு தொங்கல்னு சொல்லுவோம். இந்த குண்டுலேயே கீழே குண்டு வருங்க. இந்த கோதுமை பாருங்கள், இது ஐம்பொன் தொங்கல்ங்க இது. ஸோ ஃபினிஷிங் பாருங்கள், பக்காவாக இருக்குது. இதே என்ன சொல்கிறது, ஃபேன்சி ஸ்டோர்லலாம் வருங்க, அந்த ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். அந்த செயின் வந்து இவ்வளோ ஃபைன் லுக்காக வராது. இது நான் இவ்வளோ டிசைன் ஃபினிஷிங் வந்து இவ்வளோ லுக்காக இருக்காதுங்க. நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் நிறைய கிடைக்கும், ஃபேன்சி மெட்டீரியல்லையும் கிடைக்கும். இது பாருங்கள், ஐம்பொன் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நார்மலாக வேறு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்காதுங்க, ஃபேன்சி ஸ்டோரோ மற்ற கவரிங்லேயோ கிடைக்காதுங்க. இது ஐம்பொன்னுன்றதுனால தான், ஐம்பொன்னில் செய்யும்போது தாங்க நம்ம அந்த கோல்டு ஃபினிஷிங் வரும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்கா எனக்கு இந்த குண்டும் இந்த தொங்கலும் வேணும் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாங்க, சரிங்களா? இந்த குண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறையா இருக்குங்க. ஸோ இது வந்து நார்மல் மீடியம் சைஸு. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் திக் சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த குண்டு தொங்கல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுலேயும் நீங்கள் இந்த தொங்கல் போட்டுக்கலாம், இல்லை தோடு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தோடு தொங்கல் 2ம் வேணும்னாலும் நீங்கள் அழகாக தாராளமாக வாங்கிக்கலாங்க. தோடு தொங்கல் சூப்பராக இருக்குங்களா? தொங்கல் குமிழில் இது பெரிய குமிழ்ங்க இது. ஸோ இது வந்து தொங்கல். இது 2ம் சேர்த்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்களா? பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இன்றைக்கி தினந்தோறும் லைவ் ப்ரோக்ராம் மதியம் 3 மணிக்கு நடக்குங்க. இதில் ஆல்ரவுண்ட் வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆல்ரவுண்ட் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல்
ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தினந்தோறும் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரவுண்ட் வின்னராக வருவீங்க. ஆல்ரவுண்ட் வின்னர்னால் எப்படின்னா கண்டினியூ ப்ராசஸ் இது கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு ஆல்ரவுண்ட் வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம அதை தேர்ந்தெடுக்க போகிறோம். வாய்ப்பு இருக்கவங்க கலந்துட்டு பயன்பெறுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆல்ரவுண்ட் வின்னராக நீங்களும் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.